வணக்கம் நேர்களே, நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்ல வாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறது. வழமை போல தீவகத்தினுடைய முக்கியமான ஒவ்வொரு இடங்களிலிருந்து பல விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் புளியங்குடிலே இருக்கிறோம். எங்களுடைய வணக்கம் தாய்நாட்டினுடைய முன்னைய அத்தியாயங்களிலே புளியங்குடல் சம்பந்தமாக நீங்கள் பார்த்திருந்தாலும் இன்னும் சில விடயங்களோடு தான் இன்றைய நிகழ்ச்சி பயணிக்கப் போகிறது. வாருங்கள், இணைந்து இன்னும் பல விடயங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுத்தவரையிலே அங்கிருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புகள் அந்த மக்களுடைய நலன்களை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடும். அதுபோலத்தான் நாங்கள் இப்பொழுது மகாமாரி சனசமூக நிலையம், அதே போல தாய் சேய் நலன் பேணுகிற நிலையம், அதுபோல மாலை நேர கல்விக் கழகம், இந்த மூன்றும் ஒரே கட்டடத்தில் அமைந்திருக்கிற இடத்திலே தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். சனசமூக நிலையம் என்பது அந்த பகுதி மக்களுடைய தேவைகளை இனம் கண்டு சரியான வகையிலே பூர்த்தி செய்கிற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இங்கே தொழிற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீவகத்தை பொறுத்தவரையிலே கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிற அடிப்படையில் தான் இந்த மாலை நேர கல்விக் கழகங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் புளியங்குடலிலே மகாமாரி மாலை நேர கல்விக் கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை தாய்களும் சேய்களும் எவ்வளவு சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் நன்குணர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு தான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் மகாமாரி தாய் சேய் பராமரிப்பு நிலையம் கூட அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த 3 இடங்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு பின்னி பிணைந்து முக்கியமானவையாக இருக்கிறது. இன்றைய காலத்திலே தொழில்நுட்பங்கள் மிக வேகமாக உச்சநிலை அடைந்திருக்கிற காரணத்தினாலே நவீன உணவு அங்காடிகளும் உணவுச்சாலைகளும் இன்றைக்கு மொய்த்திருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலங்களெல்லாம் இவை இருந்தது கிடையாது. சங்க கடைகள் அல்லது கூப்பன் கடைகள் தான் எங்களுடைய நாளாந்த தேவைக்கான பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்ய வேண்டியிருந்தது. ஊர்காவத்துறை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய புளியங்குடல் பகுதிக்கான கிளை முன்பாகத்தான் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். ஆரம்ப காலங்களெல்லாம் உணவு தட்டுப்பாடுகள் ஏற்படுகிற போது, உணவுப் பொருட்களுக்கான தேவைகள் ஏற்படுகிற போதெல்லாம் நாங்கள் கடைகளை நாடி சென்றதை விட இப்படியான கூட்டுறவு சங்கங்களுடைய கூட்டுறவு கடைகளுக்கு தான் சென்றிருப்போம். இதை பார்க்கிற போது உங்களுக்கு பல ஞாபகங்கள் வந்து போயிருக்கலாம். இன்னும் பல விடயங்களோடு தொடர்ந்தும் பயணிப்போம். பொருட்களை வாங்குவோரும் விற்போரும் ஒன்று கூடும் இடமாகத்தான் சந்தை இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது புளியங்குடல் சந்தையினுடைய கட்டிட பகுதியில் தான் இருக்கிறோம். நீங்கள் சிந்தித்திருக்கலாம், என்ன வெறுமையாக வெறிச்சோடி இருக்குதுன்னு சொல்லி. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து வேறு வேறு பகுதிகளுக்கு சென்றதற்கு பிற்பாடு வர்த்தகம் சோவை இழந்து இன்றைக்கு இந்த சந்தை கூட வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த சந்தை இந்த கூட்டுறவு கடைக்கு மிக அருகிலே தான் இருக்கிறது. இது கூட இந்த புளியங்குடலுடைய ஆரம்ப கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக தெரியலாம் இந்த புளியங்குடல் சந்தை. வணக்கம். வணக்கம். எங்க கருதவனம்மாண்ணா? எங்கதையா? யாழ்ப்பாணம். என்ன விலை போகுது? 20 ரூபா. வெள்ளை குழம்பு எங்கதையா? யாழ்ப்பாணம் தானே? இல்லை யாழ்ப்பாணம். என்ன விலை போகுது இப்போ?
வெள்ளக்கிழம்பா இப்போ 17 ரூபா 18 ரூபா இது 15 ரூபாய்க்கு எடுக்கலாம் 20 ரூபா கூட விற்கிறேன். கருத்த குழம்பான் இல்லையா? கருத்த குழம்பாலும் வேறு இல்லை கலந்துதான் இருக்கிறது. சின்ன வெங்காயம் தான் இருக்குது, வேறு இப்போ கொஞ்சம் பெருசு இல்லை. சின்ன வெங்காயம் அது பெரிய வெங்காயம் தான். அந்த வெங்காயம் 120 ரூபா. இது சின்ன வெங்காயம் 30 ரூபா கிலோ. எங்கே எழுதுகிற படம்? இப்போ யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் தான். தீர்வு என்ன விலை போகுது இப்போ? 80 ரூபா விற்கும். 60 ரூபா 65 ரூபா போகுது. அவங்க தான் 80 ரூபா விற்கிறாங்க. போய் வரதுக்கெல்லாம் காட்டுமா? கிலோ கணக்கு தான் விற்கிறோம். முன்ன மாதிரி லாபம் இல்லை. இப்போ பரவாயில்ல ஓரளவு செய்ய போயிடுமா. வன்னியில் வீடு திட்டங்கள் கொடுக்குற வச்சா சனம் வன்னிக்கு போய் தண்ணி பிரச்சனை கொஞ்சம் பரவாயில்ல. தண்ணி பிரச்சனை தான். தண்ணி வரது இல்லை. தண்ணி இல்லை. தண்ணிலாம் பைப் லைன் படிச்சிருக்காங்க. எந்த வருஷத்தில் வருவது தெரியல. தண்ணி டேங்கெல்லாம் கட்டுறாங்க. டேங்கெல்லாம் கட்டுறாங்க. இப்போ எங்களுக்கு இப்போ இந்த தண்ணி இப்போ ஒரு கேன் நாங்கள் 20 லிட்டர் கேன் 20 ரூபாய்க்கு தான் தண்ணி வண்டி தான் நாங்கள் கொடுப்போம். யாருக்கு காசு கொடுக்கணும்? இப்போ ஒவ்வொருத்தர் போண்டி டேங்க் வச்சு அடிச்சு ஒவ்வொரு வீடுகளில் டேங்க் வச்சு அடிச்சு விற்பாங்க. இப்போ நாங்கள் அந்த இடத்துல பண்ணுறோம். எங்களோட வீட்டுக்கு இங்கே 3வது வீட்டில் டேங்க் வச்சு தண்ணி கொடுக்குறோம். 1 லிட்டர் 1 ரூபா. தண்ணி வந்து கொடுக்குறது டெக்டர் பவுசர்கள் இருக்குது. அப்போ ப்ரைவேட் ஆக்கள் வச்சுட்டு நம்ம பவுசர் முன்னே பிரேசாவில் கொடுத்தேன். பிரேசாவெல்லாம் ஒன்றும் போயிட்டேன். இப்போ ப்ரைவேட் பவுசர்கள் அவையே போய் சாட்டின்ட்டு அவங்களோட சாட்டியில் போய் தண்ணி அந்த கோவில் மாதா கோயில் அந்த பெரிய வாட்டர் சப்ளைன்னு ஒரு இடம் அந்த அதில் போய் தண்ணி நான் இங்கே பவுசரில் போயிருக்கேன். அந்த லிட்டர் கணக்காக அப்படி வாசலில் கொடுங்க. நான் போய் லிட்டர் கணக்காக எடுப்பேன். 20 லிட்டர் 20 ரூபா. 1 லிட்டர் 1 ரூபா தண்ணி நாங்கள். புளியங்குழலூடாக நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது புளியங்குழல் சந்தியிலே இருக்கிறோம். புளியங்குழல் சந்தி என்றதுமே சில விடயங்களை நாங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அதுபோல தான் சாமி கண்ணனுடைய சைக்கிள் கடையும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாங்கள் அங்கே இருந்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். சில விடயங்களை அவரோட பேச போகிறோம். வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள். இது சைக்கிள் கடை வச்சுருக்கீங்க, எவ்வளோ காலம் வச்சுக்கிறீங்க? எனக்கு 31 வருஷம் அனுபவம். ஆனால் இந்த இடம்பெயர்ந்து வந்து நான் அதில் இருந்தப்பில் இங்கே சைக்கிள் கடை தான் வச்சுட்டு இருக்கிறேன். திருத்திரவேலியன். 31 வருடம் உங்களுக்கு இந்த துறையிலே அனுபவம் இருப்பதாக சொல்கிறீர்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்களால் கூட எவ்வளோ உழைப்பீங்க? ஒரு 1500 ரூபா, 800 ரூபா, 900 ரூபா, சில இடம் ஒரு 200-300 இடம் போயிருப்போம். முன்பெல்லாம் ஒவ்வொரு கிராமங்களுமே எல்லோருமே சைக்கிள் தான் வைத்திருந்தாங்க. இன்றைக்கு வந்து காலம் அப்படி இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ ரெண்டு கேட்டால் காலம் வந்து கம்ப்யூட்டர் காலமாக போயிடுச்சு. இப்போ அந்த சைக்கிள்ன்றது உண்மையில் ஒரு உடலுக்கு தரமான சாமான். அதுகளெல்லாம் தவிர்த்து கொண்டு இந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் தான் எங்களுடைய அயலட்டத்தில் உள்ளவன் தங்களுடைய சொந்தக்காரர் எல்லாரையும் பழுதாக்குற காரணம் வெளிநாட்டில் உள்ள உறவுகளவே. தங்களுடைய உறவுகள் வந்து அவர் மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டாருன்னு சொன்ன உடனே அவருடைய அண்ணனோ மாமனோ அவன் மோட்டார் சைக்கிள் ஓடுறார், நீங்களும் அதை ஓடுங்களேன்னு சொல்லி அவரங்க காசை கொடுத்து மோட்டார் சைக்கிள் எடுக்கிறதால உண்மையிலே இன்றைக்கு இந்த மோட்டார் சைக்கிள் வந்தது பிற்பாடு தான் நியாயமான ஆக்கள் வந்து இறந்து போகிற காரணம். துவிச்சக்கட்டிய சக்கர வண்டியால் வந்து இறப்பது வலு குறைவு. வெளிநாட்டில் நினைக்கிற உறவர்களில் நாங்கள் அந்த காசை கொடுத்தோன்னா அவர் 2 லட்சம் 3 லட்சம் வந்துட்டு மோட்டார் சைக்கிளில் எடுத்துக்கொண்டு போய் நடக்கிறதுல ஆக்சிடென்ட் பட்டேன். நான் உண்மையில் எனக்கு ஒரு நாரி வருத்தம் இருக்கின்ற நான் கிளினிக்கு போய் கொண்டிருந்தேன். அங்கே நான் கிளினிக்கில் இருக்கும் பொழுது ஒரு படியன் அவருக்கு ஒரு 24 வயசு இருக்கும். அப்போ அவர் சொன்னார், என்ன உங்களுக்கு தம்பி பிரச்சனைன்ட்டு நான் கேட்டேன்.
அவருடைய காலில் பார்த்தால் ஒரு சில்வர் கம்பி ஒரு 40-50 பூட்டி இருக்கு. என்னென்னு கேட்டேன்னு எனக்கு பத்தாதுன்னு சொன்னார். என்னென்னு கேட்க தான் எல்லோரும் மோட்டர் சைக்கிள் ஓடுறதுனா தன்னுடைய அக்கா 2,50,000 காசு கொடுத்தோன்னே மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கணும். 3ஆம் நாத்து நாவக்குடியால் வந்துருக்கின்றார். லொரிக்காரன் மணலை விட்டுட்டு சிக்னல் லைட்டெல்லாம் போட்டிருக்கான் நிப்பாட்டி போட்டு இவர் எடுத்த புதியில் அடிபட்டு 2 காலையும் நொறுங்கிட்டு போச்சு. அப்போ அதனால தான் நான் சொல்லி மோட்டர் சைக்கிள் எனக்கு உழைப்பு வரதுக்காக நான் மோட்டர் சைக்கிளை நான் சொல்லல. சைக்கிளை வந்து நீங்கள் உழக்கிறதால நீங்கள் ஒன்று பாருங்கள். இந்த நான் யாழ்ப்பாணம் எல்லாம் போய் கொண்டிருப்பேன். உண்மையில் டாக்டர் மேர் இந்த வெள்ளக்காரர் எல்லாம் வாகனம் இல்லாமட்டே இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த ரோட்டால் 20-30 பேர் அந்த சைக்கிளில் உழைக்கி கொண்டு தான் பாருங்க. பல துன்ப துயரங்களெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பல இடங்களில் எங்களுக்கு இந்த உதிரி பாகங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தது, கிரீஸ் இல்லாமல் இருந்தது, பல பொருட்கள் தட்டுப்பாடாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் உங்களுடைய தொழிலை எப்படி செய்தீர்கள்? எங்களுக்கு 91ஆம் ஆண்டில் இருந்து உண்மையில் தொழில் செய்கிறதுன்னு சொன்னால் வலு கஷ்டம். அப்படிப்பட்ட சூழலில் கூட நாங்கள் யாழ்ப்பாணம் இடம்பெயர்ந்திருந்து கூடி உண்மையில் கிறிஸ்தினா தட்டுப்பாடு. நாங்கள் என்ன கேட்டால் அப்போ ஒரு சல்லட் சோப் வந்து 100 ரூபா. அந்த சல்லட் சோப்பை நாங்கள் முதல் நாள் போலே தண்ணிக்குள்ளே போட்டு வைப்போம். போட்டு வச்சுட்டு அந்த அதுகளையும் மாட்டு கொழுப்பையும் 2ஐயும் சேர்த்து மிக்சிங் பண்ணி போட்டு நாங்கள் ஆக்களுக்கு வச்சு பூட்டி போட்டு உண்மையை சொன்னோம். நாங்கள் இப்போ கிறிஸ்டியில் நாங்கள் தற்காலிகமாக இதுகளை தான் நாங்கள் பாவிக்கிறோம். வேறு நாங்கள் இடம்பெயர்ந்து அங்கே போயும் உண்மையில் ஒரு டயரின் டீப்பும் வந்து 1,500 ரூபா விற்றது. எங்கள்கிட்ட சனம் வந்து சரியான கஷ்டத்தில் அந்த டயர் பண்ணுறதுக்கும் காசு இல்லாமல் இருந்தால் அந்த டயரை கூடி ஜாயின் பண்ணி போட்டும் ஓடின ஆக்களும் இருக்காங்க. டீப்பு கூடி ஓட்டுறதுக்கு இல்லைன்னு சொன்னாலும் அந்த பழைய டீப்பில் உள்ள ஒட்டை உரித்து போட்டும் நாங்கள் சில பேருக்கு பேச் போட்டு கொடுத்துருக்குறோம். அப்போ நாங்கள் வந்து அந்த கொம்பண்டு இல்லைன்னு சொன்னாலும் பெரிய வெடிப்புன்னு சொன்னாலும் நாங்கள் ஒரு டீப்பை எடுப்பமாக இருந்தால் அந்த பெரிய வெடிப்பை மேலே பிடிச்சி கட்டி போட்டு நல்ல வடிவாக சின்ன ஒரு நூலோ இல்லை ஒரு நூல் சீலையில் கட்டி போட்டு உள்ளுக்க போட்டும் ஆக்கள் ஓடி இருக்கணும். மற்றது சில மேலே வைக்கல வச்சு ஓடினா ஒரு 2-3 மணி அண்ணன் அங்கே அவர் ஓடி இருக்கின்றார். சிலரிடமில்ல 2-3 டயரையும் உள்ளுக்குள்ளே வச்சு போட்டு ஓடுற காலம் இருக்குது. உண்மையிலே எங்களுடைய தமிழர் நாங்கள் படாத பாடுபட்டு இன்னல்களையும் துன்பங்களையும் நாங்கள் இப்படி உறங்க வழியிலேன்னு சொல்கிறோமே. இப்படி நாங்கள் சாப்பிடுவோமா இருந்தால் உண்மையில் எங்கேருந்து செல் வருது, எங்கேருந்து கிபிர் வருது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தான் நாங்கள் இன்றைக்கு உண்மையில் மீள வந்து எங்கள்கிட்ட கிராமத்தில் வந்து இப்போ ஒரு 90% நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். ஆனால் என்ன 1% நாங்கள் உயர இல்லை என்பதை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். இல்லை, தமிழர்களுக்கு பிரச்சனைகள் வருகிற போது மாற்று வழிகளை இலகுவாக கண்டுபிடிப்பதற்கு இந்த இவையெல்லாம் மிகச்சிறிய உதாரணமாக இருக்கிறது. இப்போ வந்து சைக்கிள் வந்து கன விலைகள் இருக்குது, கன தரங்கள் இருக்குது. என்னென்ன வகையிலெல்லாம் சைக்கிள் போய் இருக்குது? இப்போத்தைய சைக்கிள் வந்து உண்மையில் எங்கள்கிட்ட ஆக்கள் மாதிரி தான் சைக்கிள். அந்த காலத்து முதியோர்கள் வந்து நல்ல ஒடியல் மாவும் குரக்கன் புட்டு தான் சாப்பிட்டேவையா. அப்போ அவைக்கு ஏற்ற சைக்கிளில் அந்த காலத்தில் வந்தது. இப்போத்தைய வந்து ஒரு சைக்கிளில் வந்து ஒரு சின்ன கல்லில் ஏறி போனாலே வளையுது. ஆனால் இருக்கே 1,00,000 ரூபா சைக்கிள் கூடி ரலி சைக்கிள், கம்பர் சைக்கிள். இந்த என்னிட்ட கூடிய ஒரு ரலி சைக்கிள் ஒன்று நிற்குது. உண்மையில் அது ஒரு 8,000-10,000 ரூபா போகும். அப்போ அதை நான் வந்து பார்ட்ஸும் மாற்றிருக்கேன். பாரும் போக்கும் ரிம்மும் தான் ரலியில் நிற்கிது. ஆனால் 1,00,000 ரூபா சைக்கிள் இருக்குது வந்து அது பழைய காலத்து ஆக்கள் மாதிரி தான் அந்த சைக்கிள். உண்மையில் அது தரமான சைக்கிள். சைக்கிள் திருத்தவே உடம்பில்லாமல் என்ன செய்வோம்? நீங்கள் வட்டியை கொடுத்த காசு முதலாந்து மாறுது, அது வேற இல்லையா? வட்டியை கொடுத்த காசு எடுக்க இல்லையா பேங்க்ல? அது இடுப்பாக கொடுத்துருக்கேன். மாதம் விளையாட்டு வட்டி எடுத்து மாதம் விளையாட்டு எடுத்தா என்ன ஒரு 1,500 ரூபா ரீமண்ட் எடுத்து போட்டு நீங்கள் சுகமாக போய் வருவீங்க. 1,500 ஒரு சாப்பாடு கிடையாது. அது நீங்கள் ஏதாவது செல்ல தண்ணியில் போயிருக்கலாம். ஏழு அது பிள்ளைகள் வெளிநாட்டில் நிற்கட்டு நீங்கள் செல்ல தண்ணியில் போயிருக்கணும். அப்போ பிள்ளைகளை ஜோலி இல்லை. ராஜ்யம் அனுப்புறாங்களா இவ்வளோ நாளைக்கு? இப்போதே பெற்றார் மேல் முழுக்க பிள்ளைகள் வெளிநாடு. ஆனால் அவை என்ன செய்யணும்? கொண்டு போய் அநாத மடத்தில் தள்ளி விடையினோம். கேட்டா சரி, நான் அங்கே ஒரு ஆளை சந்திச்சுட்டு வாரேன்ட்டு இங்கே நான் ஒரு அதிபரை பார்த்தினேன். அவர் சில ரம்மில் புங்குடிக்கு போவார். போனால் அவர் தாய்க்காரி அங்கே இருக்கிறார். அவர் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் தான் கொண்டு கொடுத்துட்டு வர. அவனை அப்படிப்பட்ட ஆக்கெல்லாம் செஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் பிள்ளைய வெளிநாட்டில் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் மகன்கிட்ட போய் இருக்கணும். உண்டில் எனக்கு மாதம் 50 வேற காட்டு இல்லையே. நீங்கள் போய் செல்லு தண்ணியிலோ வயது மடத்தில் இருந்தால் பிள்ளைகளே ஜோலி இல்லை. அப்படித்தான் இப்போ எல்லாரும் பெற்றோர் மாதிரி நினைக்கிறோம் பிள்ளைகள் மேல்.
சரவணை சுருவில் வீதியும் வங்களாவடி ஊர்காவத்துறை வீதியும் சந்திக்கிற அந்த சந்திப்பகுதியில் தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். புளியங்குழல் சந்தியில் தான் இந்த சந்தி சொல்லப்படுகிறது. புளியங்குழல் சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சியில் பல விடயங்கள் பார்க்கலாம் என்று இருந்தாலும் கூட சாமிக்கடனிடம் அண்ணிடம் பல விடயங்களை நாங்கள் பேசியமையினாலே பல விடயங்கள் உள்ளடக்க முடியாமல் போய்விட்டது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்தும் வளர இருக்கிறது. சரி, இந்த அத்தியாயத்தை நாங்கள் இந்த பகுதியோடு நிறைவு கொண்டு வர போகிறோம். ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரத்தோடு நாங்கள் இந்த பகுதியிலிருந்து விடைபெற்று இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிற நான் என்று உங்கள் அன்பின் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.